இவர் மனுஷனா மிஷினான்னு சொல்ற மாதிரி விராட் கோலி ஆர்ஆருக்கு எதிரான போட்டியில சதம் அடிச்சு பல சாதனைகளை முறியடிச்சு சம்பவம் பண்ணிருக்கார். இந்த மேட்ச்ல டாஸ் வெற்றி பெற்ற ஆர்ஆர் அணி 15 தேர்வு செய்ய ஆர்சிபி முதல்ல பேட்டிங் ஆனாங்க. ஆர்சிபியில பல அதிரடி மாற்றங்கள் பண்ணி பேட்டிங் ஆனாங்க. விராட் கோலி ஃபார்ம் பிடிச்சு வழக்கமான ஓப்பனிங் பேட்ஸ்மேனா களமிறங்கினாலும் தொடக்கத்தில் இருந்தே 2 பேரும் ஸ்லோவா தான் விளையாண்டாங்க. ஒரு ஓவருக்கு முதல் 10 ஓவருக்கு இந்த 2 பேரும் சேர்ந்து 7 ரன் வாக்குல அடிச்சிட்டு இருந்தாங்க. அதிரடி விளையாட ட்ரை பண்ணி டெஸ்ட் மேட்ச் விளையாண்ட ஃபார்ம் பிடிச்சி 33 பாலுக்கு 44 ரன் அடிச்சிருக்க சகால் போட்ட பால்ல கேட்ச் கொடுத்து வெளில போயிட்டாங்க. மேட்ச் 3 பாலுக்கு ஒரு ரன்ல கேட்ச் கொடுத்து வெளில போக புதிய வீரர் சகுரு 6 பாலுக்கு 9 ரன் அடிச்சிருக்கும் போது அவுட் ஆயிட்டு வெளில போயிட்டார். விராட் கோலி மட்டும் தொடக்கத்திலிருந்தே பொறுமையா விளையாண்டு இந்த மேட்ச்ல சதம் அடிச்சு சம்பவம் பண்ணிருக்காரு. விராட் கோலி ஜெய்ப்பூர் மைதானத்துல 39 ரன்னுக்கு மேல அடிச்சதே கிடையாது. ஆனா இந்த வாட்டி விராட் கோலி சதம் அடிச்சு அதை முறியடிச்சிருக்காரு. மேலும் விராட் கோலி இந்த மேட்ச்ல 50 ரன் கடக்கும் பட்சத்துல 7500 ரன்களை கடந்த முதல் இந்திய வீரர் அப்படிங்கிற பிரம்மாண்ட சாதனையை ஐபிஎல் படிச்சிருக்காரு. அதே போல விராட் கோலி ஐபிஎல் மட்டும் 8 சதம் அடிச்சு அதிக சதம் அடிச்ச வீரர்கள் பட்டியலே விராட் கோலி முதலிடம் பிடிச்சிருக்கார். அதே போல இந்த மேட்ச்ல 67 பாலுக்கு சதம் அடிச்ச விராட் கோலி ஐபிஎல் வரலாற்றிலேயே அதிக பாலை எடுத்து சதம் அடிச்ச வீரர் அப்படிங்கிற சாதனையை படைச்சாலும் கடைசி ஒரு விராட் கோலி அதிரடி விளையாண்டதுனால அவர் 72 பாலுக்கு 113 ரன் 12